திருச்சியில் ஏலியன் டாட்டூ சென்டர் நடத்தி வந்த இளைஞர் இயற்கைக்கு மாறாக நாக்கை இரண்டாக பிளந்து ஆபரேஷன் செய்ததால் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். ஃபேஷன் என்ற பெயரில் டாட்டூ வேஷம் போட்டும் எல்லை மீறி இளைஞர் செய்த சட்டவிரோத செயல்கள் என்ன என்பதை பார்க்கலாம். சேலத்தில் ஏலியனுக்கு கோவில் கட்டி லோகநாதனையே கடந்து போக முடியாமல் தவிக்கும் தமிழக மக்களுக்கு மற்றுமொரு பேரதிர்ச்சிதான் இந்த காட்சிகள். ஏலியன் கோவிலில் ஏகாந்தமாக அமர்ந்து கொண்டு புருவ மையத்தில் கருத்தை நிறுத்தி அருவமாக பேசி பக்தனாக உருவெடுத்திருக்கும் இவர்தான் ஏலியன் டாட்டூ ஹரிஹரன். 1008 கோவில்கள் இருந்தாலும் அங்கெல்லாம் போக மாட்டேன், ஏலியன் தான் என் குலசாமி என சொல்லாமல் சொல்லும் இவர் யார்? ஹாய் ஏலியன்ஸ். வித்தியாசமாக தெரிய வில்லங்கமாக டாட்டூ குத்தி வியாபாரம் செய்து வரும் இவரது பின்னணிதான் என்ன? உடலில் சொல்ல முடியாத இடங்களிலெல்லாம் டாட்டூ குத்திக் கொள்வது, தொப்புளில் தோடு போட்டுக் கொள்வது, கண்களில் கலரிங் செய்து கொள்வது, தலைமுடியை கீரிப்பிள்ளை போன்று வெட்டிக் கொள்வது என இளைஞர்களின் ஃபேஷன் மோகம் தலைவிரி. வித்தியாசமாகவும் வில்லங்கமாகவும் தெரிய வேண்டும் என்பதற்காக கண்களில் டாட்டூ குத்திக் கொள்வது, நாக்கை இரண்டாக பிளந்து ஆபரேஷன் செய்து கொள்வது என எல்லை மீறி செல்லும் இளைஞர்களும் எங்குதான் சுற்றி கொண்டிருக்கின்றனர். அப்படி ஒரு வில்லங்க இளைஞர்தான் திருச்சி சிந்தாமணி வெனிஸ் தெருவைச் சேர்ந்தவர் 25 வயதான ஹரிஹரன். நார்மலாக தெரிந்தால் 4 பேர் நம்மை கவனிக்க மாட்டார்கள் என்பதால் வித்தியாசமாக தெரிய வில்லங்கமான வேலைகளில் இறங்கியவர்தான் இந்த ஹரிஹரன். என் குலசாமி ஏலியன் தான் என சூடத்தை பொருத்தி சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட ஹரிஹரன் சேலத்திற்கு நேரில் சென்று ஏலியன் கோவிலில் தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார். கண்ட டாட்டூக்களை குத்திக் கொண்டு கல்லூரி பக்கம் வரக்கூடாது என பேராசிரியர்கள் விரட்டிவிட மும்பை பக்கம் சென்றவர் அங்கு ஒரு டாட்டூ கடையில் தான் வேலை செய்திருக்கிறார். ஏற்கனவே ஃபேஷன் பைத்தியம் முற்றி தலைவிரி தாடிய ஹரிஹரனுக்கு மும்பை மாநகரம் முக்தி அளித்திருக்கிறது. உச்சகட்டமாக பாம்பு, வானான் போன்ற உயிரினங்களுக்கு இருப்பது போல நாக்கை பிளந்து இரட்டை நாக்காக ஆபரேஷன் செய்து கொண்டார். அது மட்டும் போதாது என்று கண்களின் வெள்ளை படலம் மீதும் நீல நிறத்தில் பச்சை குத்திக் கொண்ட கொடூரத்தையும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். வித்தியாசமாகவும் வீரியமாகவும் சொந்த ஊரான திருச்சிக்கு வந்தவர் ஏலியன் டாட்டூ என்ற பெயரில் கடை விரித்து இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். பச்சை குத்தும் தொழிலுக்கு இத்தனை வரவேற்பு கிடைக்கும் என எதிர்பார்க்காதவர் நாக்கை பிளக்கும் ஃபேஷன் புரட்சிக்கு தொடர்ந்து விளம்பரம் செய்து வந்துள்ளார். ஃபேஷன் பேய் தலைவிரித்தாடிய பலரும் வருகை தர ஹரிஹரனின் நண்பர் ஒருவர் நாக்கை பிளக்க நண்பருக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார். இடது கையில் கத்தியையும் வலது கையில் ஊசி நூலையும் எடுத்துக்கொண்டு மருத்துவர் உடையில் மங்களகரமாக களத்தில் இறங்கி இருக்கிறார் ஏலியன் டாட்டூ ஹரிஹரன். வாயில் மாஸ்கை மாட்டிக்கொண்டு நண்பரின் நாக்கை நாசம் செய்த ஹரிஹரன் அதற்கு 7-8 தையல் போட்டு குத்து மதிப்பாக ஆபரேஷனை முடித்திருக்கிறார். அது மருத்துவ திறமையை இந்த உலகிற்கு காட்ட அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமிலும் பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவில் நாக்கு பஞ்சரானது கூட புரிந்து கொள்ள முடியாத அந்த நபரும் இரட்டை விரலை தூக்கி வெற்றி குறிகாட்டி இருக்கிறார். அடுத்து கண்ணை பஞ்சராக்குவதற்குள் யாரேனும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்களா என இன்ஸ்டா வியூவர்ஸ் கமெண்ட் பக்கத்தில் கழுவி ஊற்ற அந்த ஆதங்கம் திருச்சி மாநகர கோட்டை போலீசாரின் பார்வைக்கு எட்டியுள்ளது. அவர்கள் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்க டாட்டூ கடைக்கு சீல் வைத்து மூடு விழா நடத்தினர். ஹரிஹரனை பிடித்த போலீசார் அவரிடம் MBBS என்ற மருத்துவ படிப்பு ஒன்று உள்ளது, அது உனக்கு தெரியுமா என கேட்டுள்ளனர். அதெல்லாம் எனக்கு தெரியாது, மும்பையில தான் வேலை பார்த்த கடையில தான் இந்த ஆபரேஷன் செய்முறையை கத்துக்கிட்டேன். 2 நாக்கும் கூசாமல் இப்படி கூறி இருக்கிறார். ஆபரேஷனின் போது
ஹரிஹரனுக்கு உதவியாக இருந்த ஜெயராமன் என்பவரையும் போலீசார் கைது செய்து 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இருவரும் சிறையில் அமர்ந்து குற்றம் குறித்து சிந்திக்க நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது போன்ற விபரீத முயற்சிகளில் இளைஞர்கள் ஈடுபடக்கூடாது என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்று டாட்டூ குத்திக் கொண்டால் கண்களில் பார்வை இழப்பு ஏற்படுவதுடன் பேசும் திறனும் பரிபுறுத்துவர்களும் எச்சரிக்கின்றனர். இந்த எச்சரிக்கையால் டாட்டூ மோகம் தலைவிரித்தாடுவது குறையுமா?